ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஓலா எலக்ட்ரிக் ஷேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய பேருக்கு வந்து நினைக்கலாம், இந்த ஓலா எலக்ட்ரிக் வந்து என்ன அடிமட்ட ரேட்டுக்கு போயிடுச்சு, சரியான லாஸ் ஆன கம்பெனி, இதில் எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். பட் நான் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கே எதுவும் நான் சொல்லலை. இது வந்து ஷேர் ரெக்கமெண்டேஷனும் வந்து கிடையாது. ஸோ இந்த ஓலா எலக்ட்ரிக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த தான் வந்து நான் வந்து இந்த வீடியோ மூலிமா ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்றது என்னென்னா, இந்த ஒரு லைன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இவி வெஹிக்கிள்லேயே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 பாகங்கள் அப்படின்னா, ஒன்று பேட்ரி, இன்னொன்று வந்து மோட்ரு. ஓகேவா? இந்த 2 விஷயமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்த பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிலாம் இருக்காங்கல்ல, இவைங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சைனாலருந்து அத இம்போர்ட் பண்ணி, ஜஸ்ட்டு வந்து அவங்க பிளான்ட்ல வந்து அசெம்பிள் பண்ணி, நமக்கு வந்து ஒரு வெஹிக்கிளா வந்து விக்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் அந்த இவி வெஹிக்கிள்ல வந்து பார்த்தீங்கும்போது, அதிகமான ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். காரணம் என்னன்னா இதுதான். ஸோ நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்பத்திக்கு எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் டூ வீலரா இருந்தாலும் சரி, ஃபோர் வீலரா இருந்தாலும் சரி, யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊர்ல பேட்டரி மேனுஃபேக்சரிங் பண்றது எங்கேயுமே கிடையாது. அதாவது டூ வீலர், ஃபோர் வீலர் பேட்டரி மட்டும் நான் சொல்றேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால வந்து யாருமே வந்து பண்ணல. அத மேனுஃபேக்சரிங். ஜஸ்ட் அசெம்பிள் மட்டும் தான் நம்ம வந்து பண்ணி குடுத்துட்டுருக்கோம். எல்லா OEMமே. ஆனா, அங்க தான் வந்து ஓலா வந்து டிஃபரெண்ட்டா வந்து யோசிச்சிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் ஏன் வந்து மத்த கண்ட்ரிய வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கணும். ஒரு செல்லுக்கோசரம், ஒரு மோட்டருக்கோசரம். அவன் சொல்ற பெட்டிஸ் தானே நான் வந்து வாங்கணும். அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஏன் வந்து நம்ம இந்தியாலயே வந்து அந்த செல்லையும், மோட்டரையும் வந்து உருவாக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு ஒரு பிளான்ட்டே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த மாரி. ஜிகா ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட்ரி வந்து கிருஷ்ணகிரியில இந்த மாரி ஒரு ஃபேக்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த செல்ல வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. நான் ஏன் வந்து சைனா கிட்டருந்து வந்து வாங்காம, இந்தியால ஏன் வந்து நான் செய்யணும்? அப்டின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க அப்டின்னா, இப்ப நம்ம துபாய்லலாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, துபாய் சாக்லேட்ஸு, அந்த பேரிச்சப்பழம் அதெல்லாம் வந்து நம்ம துபாய்லயே வாங்குனோம் அப்டின்னா, ரொம்ப காஸ்ட் கம்மி. ஆனா, அதே குவாலிட்டில, அதே சாக்லேட்டு, பேரிச்சம்பழம்லாம் வந்து நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல வாங்கும்போது, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஏன் அப்டின்னா, அதோட டாக்ஸு, அப்புறமேட்டு லாஜிஸ்டிக்ஸு அந்த மாரி நெறையா விலைகள்லாம் வந்து ஆட் ஆகி நம்ம கடைசியில ஃபைனல் ப்ராடக்ட்டா வரும்போது, நம்ம வந்து அதிகமா மணி குடுத்து வாங்க வேண்டியதா இருக்கும். சேம் தான். இதே தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஈவி வெஹிக்கிள் நம்ம வாங்கும்போதும் பார்த்தீங்க அப்டின்னா, அதிகமான பிரைஸ் ஆகுறதுக்கு காரணம் வந்து, நம்ம ஊர்ல வந்து நம்ம அந்த செல் மேனுஃபேக்சரிங்லாம் கிடையாது. அதே மாரி அந்த செல் மேனுஃபேக்சரிங் அந்த செல்ல வேணும்னா, நான் வந்து வேற ஒரு கண்ட்ரிலருந்து நான் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அப்ப பண்ணும்போது அதுக்கான காஸ்ட்லாம் அதுக்கேத்த மாரி அதெல்லாம் ஆட் பண்ணி தான் நான் வந்து வெஹிக்கிள வந்து சேல் பண்ண முடியும். அங்க தான் வந்து ஓலா வந்து டிஃபரெண்ட்டா யோசிச்சு, இப்போ இந்த வந்து நான் ஏன் வந்து இந்தியாலயே வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்தியாலயே வந்து ஒரு செல்ல வந்து பண்றாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4680 பாரத் செல்லுன்னு சொல்லிட்டு ஒரு பேரே வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாலயே முழுக்க முழுக்க லித்தியம் அயான் பேட்டரின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க இந்தியாலயே பண்ணக்கூடியது. ஸோ இது மூலியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அ இந்த செல்ல வந்து யூஸ் பண்றது மூலியமா நம்ம டூ வீலர் வாங்குறதுக்கான காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். ஓகேவா? அந்த காஸ்ட் கம்மியானுச்சு அப்படின்னா, வெஹிக்கிளோட பிரைஸும் வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும். ஸோ அது மட்டும் இல்லாம, இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2027ல இருந்து மாஸ் புரொடக்ஷன் அதாவது புரொடக்ஷன் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கண்ட்ரியும் வந்து டிபெண்ட் பண்ணி பண்ண கிடையாது. முழுக்க முழுக்க இந்தியாலயே பண்ணினக்கூடிய இந்த செல்லுன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களால வந்து கம்மி பிரைஸுக்கு வந்து இனி ஃபியூச்சர்ல கம்மி பிரைஸுக்கு வந்து ஒரு வெஹிக்கிள வந்து குடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இவங்களோட வெஹிக்கிள் சப்போஸ் சேல் ஆகல அப்படின்னாலும், இந்த பேட்டரீஸ வந்து மத்த OEMஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்குவாங்க. ஸோ அப்படி வாங்கும்போது இவங்க இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டும் வந்து அதிகமாகும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து ஆ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பெட்ரோல், டீசல்ல வந்து எப்பவுமே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. ஸோ அதனால ஈவிக்கு வந்து மாறுவாங்க. அப்படின்றனால இந்த ஒரு பேட்டரி சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இந்த 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 ஓலா பண்ற இந்த ஒரு விஷயம் வந்து
ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் மாஸ் ப்ரொடக்ஷன் வரும்போது ஸ்கேல் அப் ஆகும். கண்டிப்பாக வந்து ஸ்கேல் அப் ஆகும். ஏன்னா இப்போ வரலும் பேட்ரி நம்ம ஊரில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வந்து யாருமே இல்லை. இவங்களை விட்டா வேறு யாருமே கிடையாது. இவன் ஒரே ஒரு ஆள் தான் வந்து இந்த மாதிரி பேட்டரியை வந்து நம்ம ஊரில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்கக்கிட்ட மற்ற ஓஇஎம்ஸும் வந்து வாங்குறதுக்கு நிறையா வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து அவங்களோட ப்ராஃபிட்டும் அதிகமாகும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓலா எலக்ட்ரிக் அந்த பிஸ்னஸில். ஸோ இதை தான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் எதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.